ஜானி சந்தியா சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. விஷயம் சுத்தமா போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம ரகுராம் வந்து ஏதோ ஒரு கனவு வந்து காண்றாங்க போல இருக்கு. தனா சம்மந்தப்பட்ட விஷயம். ரகுராமுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு வந்து தோணியிருக்கு போல இருக்கு. என்னது எங்கேயும் வந்து தனா மட்டும் போயிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது வந்து, அப்புறம் அசந்து வந்து தனா வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து ரகுராம் வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருது. சிவராமன வந்து கூப்பிடுறாங்க. "சிவராமா, நீ என்ன பண்ணி எது பண்ணீங்கன்னு தெரியாது. தனா எங்க இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துல வந்து இந்த ரூம்ல வந்து இருக்கணுங்கிற மாரி சொல்லிடுறாங்க." உடனே வந்து தனா எங்கங்கிற மாரி தனா ரூம்ல வந்து பார்க்குறாங்க. எங்க இருக்கான்னு தெரியலையே! அப்பன்னா அண்ணிகிட்ட கேட்போம்னு சொல்லி ஜானகிட்ட வந்து சிவராமன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கீழ இறங்கி வந்துடுறாங்க. நம்ப சிவராமன், "அண்ணி, தனா எங்க இருக்கா? ஏன்பா? எதுக்கு?" "இல்ல அண்ணன் வந்து கூப்பிட்டாங்க. அவசரமா ஏதோ பேசணுமா." "அச்சச்சோ! அவ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லி இப்பதான்ப்பா சொல்லிட்டு கிளம்புனா. ஃப்ரெண்ட பார்க்க போவா? தனியா போயிருக்காளா? கூட யாரும் போயிருக்காங்களாங்கிற?" மாரி சிவராமன் வந்து கேட்குறாங்க. "தனியா தானப்பா போயிருக்கா எப்போதும் போல." சரிங்கிற மாரி சொன்னோனே மாயா கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து, "என் தனா வந்து வீட்ல இல்ல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. கார்த்தி வந்து ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு வந்துரு. கதிர் இங்க வீட்ல இருக்கானா? கதிர வந்து கூட்டிட்டு போங்கிற" மாரி கேட்குறாங்க நம்ம ஜானகி அம்மா. அப்பதான் வந்து சிவராமன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து, "நீ போய் தேடுமா. சிவராமன வந்து எதுவும் பேசினா கூட நான் சமாளிச்சுக்கிறேங்கிற" மாரி இந்த பக்கம் ஃப்ளாஷ்பேக் சீன்ல வந்து காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி அம்மா வந்து மாயா கிட்ட பேசி வந்து அனுப்பிச்சு வச்சது. சிவராமன் கிட்ட நம்ம இப்படியெல்லாம் சொல்லி வச்சுட்டோமோ! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லும்போது, எங்க இருக்கான்னே தெரிய மாட்டேது. ஏன் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிற மாரி ஜானகி அம்மா வந்து உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. மாடிக்கு வந்து போறாங்க. அந்த இடத்துல சிவராமன் வந்து அவங்க அண்ணி சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் ரகுராம்ட்ட சொல்றதுக்காக, "தனா எங்கப்பா? தனா வந்து வெளிய போயிருக்கா." "என்னது? தனா வந்து வெளிய போயிருக்காளா? கூட யாரும் துணைக்கு போயிருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி தடுமாற்றத்தினோட பேசுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து, "ஏன்னா இப்படி பட்டமா இருக்க? ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போயிருக்க போறா. போயிட்டு வந்துற போறா. இதுல என்ன இருக்குங்கிற?" மாரி சிவராமன் வந்து கேட்குறாங்க. "இல்லப்பா, நான் ஒரு விஷயம் வந்து கனவுல வந்து வந்துச்சு. அதனால தான் எனக்கு பட்டமா இருக்கு. அதுவும் தனா சம்மந்தப்பட்ட விஷயம்." "அண்ணா அப்படி ஒரு தனாலாம் முடிவெல்லாம் எடுக்க மாட்டா. நீ எதுக்கு நான் பட்டப்படுற?" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப சிவராமன் வந்து, "இல்லப்பா, எனக்கு என்னமோ வந்து கஷ்டமா தான் இருக்கு. இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து ரகுராம் பேசுறது எல்லாத்தையும் ஜானகி அம்மா வந்து கேட்டுர்றாங்க. அச்சச்சோ! என்ன இவ இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கா? அப்பன்னா வந்து கார்த்தி வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவ வேற ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக தான் போயிருக்காளான்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து யோசிக்கும்போதே, அந்த ஒரு லெட்டர் வந்து இருக்கு போல இருக்கு. அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அது வந்து இவங்க கையில வந்து பட்டுருது. அம்மா, என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ சொல்ற விஷயத்தையும் என்னால வந்து கார்த்தி வந்து மறக்க முடியல. அதே மாரி கார்த்தி வந்து எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம 2 பேர் தான் லவ் பண்ணோம். நீயும் நானும் சேர்ந்து வாழணும். கல்யாணம் பண்ணிக்கலான்னு வேற அவரு சொல்லிட்டு இருக்காரு. கதிரையும் என்னால மனசார வந்து ஹஸ்பண்டுங்கிற இடத்துல வந்து வச்சு பார்க்க முடியல. நான் வந்து போறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எழுதினோனே, ஒண்ணும் புரியல அந்த இடத்துல. நம்ம மாயா வந்து ஆவேசமா வந்து கார்த்தி வீட்டுக்கு வந்து போய் நிக்கிறாங்க. "கார்த்தி, தனா எங்கடா? தனாக்காக தானே நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம். இங்க வந்திருந்தா நான் ஏன் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க போறேன்?" அப்படின்னு சொன்னோனே, கடுப்பாயிட்டாங்க. "நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? தனா கிடைக்கிற வரைக்கும் நான் எதுக்கு திருந்தணும்? நான்லாம் திருந்த வாய்ப்பே இல்ல." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து ஓவரா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க. "இன்னொரு வாட்டி நீ அந்த பக்கம் வந்தன்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளதான்." "என்ன அவ்வளதான்? காலையில தான் வந்து கதிர் வந்து என்ன அடிச்சுட்டு போனா. அதுக்குன்னு நான் தனாவ வந்து மறக்க முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. தனாவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். உன்ன பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சுருவேன் பார்த்துக்க. எத்தன பேர பார்த்துருப்பேன். இதுக்கெல்லாம் வந்து பயப்படுற ஆளு நான் கிடையாதுங்கிற" மாரி கேவலமா வந்து கார்த்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா இது! இங்கேயும் வரலனா, வீட்லயும் இல்லன்னா, தனா என்ன மாரி முடிவு எடுத்திருப்பா? ஒண்ணும் புரியலையே! ஒரு பக்கம் கதிரு, ஒரு பக்கம் வந்து கார்த்தின்னு 2 பேரோட பேச்ச வந்து எப்படி கேட்கறதுன்னு தெரியாம, தனா மட்டும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்களோங்கிற மாரி, மாயா வந்து கரெக்ட்டா வந்து யோசிக்கிறாங்க. அப்பதான் தனாவ வந்து காட்டுறாங்க. ஏதோ ஒரு கடையில போய் என்னமோ ஒண்ணு வாங்குறாங்க. அத வந்து கையில வச்சுக்கிட்டு பார்க்குற மாரி காட்டி, ப்ரோமோவ அட்டகாசமா முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.